அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அதில் 4ஆம் நாளான நேற்று எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளவு வேக்கன்சி இன்னும் மீதம் ஃபில்லப் ஆகாமல் இன்னும் மீதம் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இந்த பதிவு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலில் 113 வேக்கன்சியில் 5 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி எதுவுமே ஃபில்லப் ஆகலை, அப்படி தான் இருந்துச்சு. இந்த மண்டேவும் நேற்றும் நாளைக்கும் பிஎஸ்டிஎம்மை அவங்க கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி மேக்ஸிமம் ஃபுல்லாயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்மி அவங்களுடைய வேக்கன்சி 18 அப்படியே இருக்குது. பிடபிள்யூடியில் 15 வேக்கன்சியில் 5 ஃபில்லப் ஆகிடுச்சு, 10 அப்படியே இருக்குது. ஜென்ரலில் உமன் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிடபிள்யூடி வேக்கன்சி அப்படியே இருக்குது. அதே மாதிரி பிசி வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சியும் பிடபிள்யூடி வேக்கன்சி மட்டும் பிசியில் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உமன் பிஎஸ்டிஎம்மில் 11 வேக்கன்சியில் 10 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 அப்படியே இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் வேக்கன்சி, பிஎஸ்டிஎம் வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலில் பிடபிள்யூடி வேக்கன்சி, எம்பிசி உமன் வேக்கன்சி, எம்பிசி பிஎஸ்டிஎம் வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி முஸ்லீமில் ஜென்ரல் வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ அப்புறம் பிசி முஸ்லீம் உமனில் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சிஏவில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 7 வேக்கன்சியும் அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 18 வேக்கன்சியில் 18மே ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 6 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9 வேக்கன்சியில் 9 அப்படியே இருக்குது. ஸோ மொத்தம் 840 வேக்கன்சியில் 730 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 110 வேக்கன்சி அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடபிள்யூடி வேக்கன்சி வரும். அதில் பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சியில் 16 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 மட்டும் ஃபில்லப் ஆகலை. அது எங்கன்னா ஒன்று பிசி முஸ்லீமில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சியும், பிசி பிடபிள்யூடியில் 1 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகலை. மற்ற எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3 டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேக்கன்சினா 10 வேக்கன்சி, 10மே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஒன்று கூட ஃப்ரீயாக இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோர்மேன் கிரேடு 2 அது பார்த்தீங்க அப்படின்னா 25 வேக்கன்சியில் 23 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 மட்டும் அப்படியே இருக்குது. அந்த 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரலில் பிளைண்டு பிரிவில் 1 வேக்கன்சியும், அப்புறம் நம்மளுடைய எஸ்சிஏவில் விடோ பிரிவு பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சியும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் போர்டில் உள்ள ஜேஇ சிவில் வேக்கன்சி மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 49 வேக்கன்சி இருந்துச்சு, 47 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 2 வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகலை. அது 2 எங்கே அப்படின்னா ஜென்ரலில் உமன் பிடபிள்யூடியில் 1 வேக்கன்சியும், ஜென்ரல் பிடபிள்யூடியில் 1 வேக்கன்சியும் அது ஃபில்லப் ஆகாமல் மொத்தம் 2 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடிஓ வாட்டர் போர்டில் அது மொத்தம் 49 வேக்கன்சி இருந்துச்சு. இந்த 49ல் 45 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 4 மட்டும் அப்படியே இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சியும், எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 1 வேக்கன்சியும், எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 1 வேக்கன்சியும்,
ஜென்ரல் உமன் பிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சியும் மொத்தம் 4 வேக்கன்சி இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஜேடி வாட்டர் போர்டில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவினில் உள்ள வேக்கன்சி, அதில் 3 வேக்கன்சியில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 அப்படியே இருக்குது. ஸோ ஜென்ரல் வேக்கன்சியில் 1 அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய நிலவரப்படி உள்ள இது நேற்று அவங்க ஜேடி அவங்க அப்லோட் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடியும் போதும் அன்னன்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த டேயில் என்ன நிலவரம் அப்படின்னு டிஎன்பிசி அவங்களுடைய இதை அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி லீவு, கவுன்சிலிங் கிடையாது. ஏன்னா ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, சனி ஞாயிறும் கவர்மெண்ட் சனி ஞாயிறும் அது போக அரசு விடுமுறை நாட்கள்லேயும் இந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அவங்க அந்த ரிசல்ட்டு இந்த மாதிரி வேணால் விடலாம், அதை கூட ரொம்ப ரேராக அர்ஜென்ட்டு அப்படிங்கும் போது அதை வெளியிடலாம். மற்றபடி கவுன்சிலிங் நடக்க வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் கேட்குறாங்க இந்த மாதிரி வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அது கவுன்சிலிங்கு 2 ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கவுன்சிலிங் 2 எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் 2 ஆரம்பிப்பாங்க, யாரும் இது பண்ண தேவையில்லை. அப்போ பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி பெரும்பாலும் இப்போ பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது எந்த பிரிவில் பிஎஸ்டிஎம்மாக இருக்கோ அதுக்கு போயிடும். இப்போ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது உமனுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது ஜென்ரலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அது எல்லா கம்யூனிட்டியும் காமன் தான். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய விடோ பிரிவில் சீட்டு ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது உமனுக்கு மாறும். விடோ பிஎஸ்டிஎம்மில் சீட்டு இருந்தால் அது விடோ பிரிவுக்கு செல்லப்படும். இப்படி தான் ஒரு கட்டத்தில் என்ன வேக்கன்சி இருக்கோ அது அடுத்ததில் அது அப்படியே போயிடும். ஸோ இது ஒரு பெரிய இதுதான் இது. ஆனால் கவுன்சிலிங் 2 நடக்குமான்னு அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க கமெண்ட்டில். கவுன்சிலிங் 2 எப்போ நடக்கும்னா, கவுன்சிலிங் 1ல் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா கவுன்சிலிங் நடக்காது. ஆனால் கவுன்சிலிங் 1ல் ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட கண்டிப்பாக கவுன்சிலிங் 2ல் ஃபில்லப் பண்ணி தான் ஆவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நடந்து முடிந்த ஹைவே எக்ஸாமு, ஜேடிஓ ஹைவே எக்ஸாமு கவுன்சிலிங்கு. அதில் ஒரு வேக்கன்சி 236 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகலை. நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இதுக்கு கவுன்சிலிங் 2 வைப்பாங்கன்னு. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடனே கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், இல்லை கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம கூட அதை பதிவு பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் 2 கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிரிவுகளில் ஃபைனலாக நான் சொல்கிறேன். அதை லாஸ்ட் நாளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது கவுன்சிலிங் 2க்கு எப்படி மாறும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நேற்று நிலவரப்படி இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. இந்த எக்ஸைஸ் மேன் வேக்கன்சியும் பிடபிள்யூடி வேக்கன்சி தான் அதிகமாக இருக்குது. நாளைக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது ஏறக்குறைய முக்கால்வாசி ஃபில் ஆயிரும். அதுக்கு நாளைக்கு லாஸ்ட்டில் நமக்கு ஓரளவு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இல்லைன்னு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எந்தெந்த வேக்கன்சி எப்படி மாறும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சி, பிடபிள்யூடி வேக்கன்சி, பிஎஸ்டிஎம் வேக்கன்சி, இந்த வேக்கன்சியெல்லாம் கவுன்சிலிங் 2 வருமா அல்லது கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நான் நாளைக்கு கவுன்சிலிங் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்டாக. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம முடியும் போது நம்ம டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.